என்னது எங்கள் மாமனார் மாமியார் காசு கேட்டாங்களா? அட கொடுமைகள் எல்லாமே. ஏங்க இவங்க தான் சொல்கிறாங்கன்னா, என்ன மேடம் நீங்கள் என்ன மேடம் பண்ணுறீங்க நீங்கள்? அந்த யார் இவங்க தான் சொல்கிறாங்களே, அவங்க யார்? அவங்க பொண்ணு எங்கே? அவங்க பொண்ணை கூட்டு வந்து கேட்டிங்களா நீங்கள்? என்னமாவது இவங்க சொல்கிறதெல்லாம் சரிதானா, உண்மைதானா அப்படிங்கிறத கேட்டிங்களா நீங்கள்? அவங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்கன்னு தெரியாதா? நானும் அந்த வீட்டு மருமக தானே, அந்த ராஜியும் அவன் வீட்டு மருமக தானே, அதனால் எங்களோட விட்டு அவங்கள மட்டும் பண்ணாங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, இந்த அம்மா துடிதுடிச்சு போயிடுது. யார்? போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு தான் கதை வரப்போகுது. என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன இங்கேருந்து போலீஸ் போட்டாங்க. போலீஸ் வந்துட்டு ஒரு ஜீப்பில் வராங்க. ஜீப்பில் வந்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே நம்ம இவங்க இருக்காங்களே, நம்ம கோமதி மகளோடையும் மருமகளோடையும் இருக்காங்க, ராஜியோடையும். ராஜி என்ன சமைக்கிறது எது பண்ணுறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, சரி அதையாவது சமைச்சு வை அப்படின்னு முட்டை குழம்பு வை அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. வந்துட்டு இருக்கும்போதே வண்டி நிற்கிது. வண்டின்னு உள்ளே இருந்தது. ஏங்க இங்கே கோமதி யார் அப்படின்னு ஒன்று கேட்கக்கூட இல்லை. சங்குன்னு ஷூ காலோட வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. நடுகாலுக்கு வந்துட்டாங்க. நடுகாலுக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸ் வந்துக்கிட்டு, இங்கே யார் கோமதி அப்படின்னா, ஏன் நான் தான் அப்படின்னு. உன் பேர் என்னம்மா? ராஜினா முழு பேர் என்னம்மா? ராஜேஸ்வரி. நீ அரசியாம்மா? ஆமாம் அரசி. சரி உங்கள் 3 பேரும் கம்ப்ளைண்ட் இருக்குது, வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். என்னது போலீஸ் ஸ்டேஷனா? என்ன சொல்கிறீங்க போலீஸ் ஸ்டேஷனு? உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குமா? எல்லாத்தையும் இங்கேயே சொல்லணுமா உங்களுக்கு? அதெல்லாம் வர முடியாது, வாங்க போகலாம் அப்படின்னு. உடனே அந்தம்மா சொல்கிறாங்க, என்னங்க சின்ன பிள்ளைங்க படிக்கிற பிள்ளையெல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க நீங்கள்? உங்கள் பேரத்தை எல்லா பிள்ளையும் கம்ப்ளைண்ட் இருக்குது, அப்போ எல்லோரும் தானே வந்தாகணும், வாங்க போகலாம் அப்படின்னாக்கா. இல்லை இது எங்கள் வீட்டுக்காரருக்கு போகணும். உங்கள் வீட்டுக்காரங்க ஒன்றும் ஃபோன் பண்ண வேண்டியதில்லை, உங்கள் வீட்டுக்காரங்க ஸ்டேஷனுக்கு தான் வந்திருப்பார் அப்படின்னா. என்னென்னா உங்கள் தங்கப்பையில் உங்கள் மருமக தானே? எங்கே குழலி யார்? உங்கள் மகளா? எங்கே குழலி? இங்கே குழலி வந்து பெங்களூர் போயிட்டாளா? சரி இப்போ நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னாக்கா. அவங்க முடியாதுங்க. கடைசியில் பிடிச்சி இழுத்துட்டு வாமா அப்படின்னு இழுத்துட்டு வராங்க. எத்தனை தடவை சொல்கிறது அப்படி இழுத்துட்டு போகிறாங்க. இப்படிலாம் இழுத்துட்டு போக முடியுமா அப்படிங்கிறது தான் கொஷின். ஒரு கம்ப்ளைண்ட் வந்து டவுரியை பற்றி கொடுத்தாங்க அப்படின்ட்டுனாக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்துக்கிட்டு சரி கேட்டு விசாரிக்கிறாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து போயிட்டு வாங்க அப்படிங்கணும். ஏன்னா உடனே டக்குன்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. இல்லைனா எஃப்ஐஆர் ரொம்ப சீரியஸ் கன்சிடர் இருந்தால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் கூட அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா, ஒரு வாலண்டியராக வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி, ஏங்க இப்போ ஸ்டேஷனில் வந்து ஒரு பேசிட்டு போங்க, ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, பேசணுங்க, ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போங்க, நீங்கள் விசாரிக்கணும், எனக்கு அரெஸ்ட் பண்ணிக்கல, இல்லை விசாரிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை விட்டுட்டு தெருவில் வந்து வண்டியை நிறுத்தி ஊரெல்லாம் பாருங்கன்னு பொம்பளை பிள்ளைகளையும், கல்யாணம் முடிக்காத பொம்பளை பிள்ளையும், படிக்கிற பிள்ளையும் தூக்கி வண்டியில் தூக்கி போகிறதெல்லாம் எந்த போலீஸும் கிடையாது. இதெல்லாம் நம்ம போலீஸ் மட்டும்தான் உண்டு. இந்த நம்ம பாண்டியன் ஸ்டோர் போலீஸில் மட்டும்தான் அப்படி வருவாங்க. நான் இன்றைக்கி கூட யோசனை, ரொம்ப தத்ரூபமாக எடுக்கிறேன்னு 15 போலீஸ் வாடகை பிடிச்சிருக்காங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாடகை பிடிச்சிருக்காங்களே, எப்படி 2 ஜீப்பு பிடிச்சிருக்காங்க, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் வந்துட்டு உண்மையாக மட்டும் சொல்லவே மாட்டோம். எங்களுக்கு ட்ராமா, அதை தவிர வந்துட்டு உண்மையை பற்றி நம்ம கவலையே இல்லை அப்படிங்கிறது தான் கொடுமை. கடைசியில் பொண்ணுகள் இழுத்துட்டு வந்து அந்த அம்மா அப்போ வந்து பிடிச்சி வலுக்கட்டாயமாக உள்ளார தள்ளிட்டு அந்த பாட்டி வந்து கேட்குறாங்க. பாட்டி கேட்டால் நீ வந்து ஸ்டேஷனில் வந்து பார்த்துக்குங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. யாருக்கும் மரியாதை இல்லை. ஒரு படிக்கிற பிள்ளைன்னு மரியாதை இல்லை, ஒரு வயசுக்கு வந்த பிள்ளை கல்யாணம் முடிக்காத அப்படின்னு மரியாதை இல்லை, ஒரு வயசான பாட்டி அவங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னாக்கா இந்த போலீஸை பற்றி எவ்வளவு கேவலமாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கப்பட்டிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஜீப் போகுது. ஜீப் போய் அங்கே வந்து அவரை கூப்பிடுது, நம்ம இப்போ சரௌண்டிங் வாங்க வெளியே வாங்க அப்படின்னு, கடை விட்டு வெளியே வாங்கன்னு. கடை வீதியில் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிற ஒரு மனுஷனை போய் நான் என்னமோ கொலக்காரனை பண்ண மாதிரி, இவங்க ப்ரூஃபெல்லாம் வச்சுருக்க மாதிரியும் நடு ரோட்டில் நின்று பேசுகிறதெல்லாம் எவ்வளோ அசிங்கமான விஷயம் அப்படின்னு, எவ்வளோ தூரம் நம்ம வந்து போலீஸை கேவலப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதான் விஷயம். நம்ம அதாவது இப்போ நம்ம ஒரு காலத்தில் பண்ணிகிட்ருப்போம், எல்லாம் பண்ணுவாங்க, பாடி ஷேவிங் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரீட் நடிகர், இன்றைக்கு வரைக்கும் அவரை ரசிக்கிறோம் நம்ம. அந்த மனுஷன் வந்துக்கிட்டு பாடி ஷேவ் பண்ணுவார் ரொம்ப. அப்போ அன்றைக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இன்றைக்கெல்லாம் அந்த பாடி ஷேவ்லாம் பண்ண முடியாது நம்மளால். அதே மாதிரி தான் இருக்கும். இது சும்மா இஷ்டத்துக்குலாம் நீங்கள் பேச முடியாது. இஷ்டத்துக்கு வந்து நடு ரோட்டில் நின்றுட்டு 4 லேடிஸ் இருந்துட்டு அவரை வாங்க வண்டியில் ஏறுங்க அப்படின்னு, கடையை மூடிட்டு வாங்கினேன், இங்கே கடையை மூடிட்டு வர சொல்லிங்களா அப்படின்னா, ஆமாம் அப்போ ராத்திரி படம் நான் உட்காந்துருக்க முடியுமா அப்படின்னு எகத்தால பேச்சு. இது எல்லாமே ஒரு மாதிரி போலீஸை கேவலப்படுத்துகிறது தான். நம்ம காலத்தில் படத்தில் வந்து இதுதான்டா போலீஸ்னு படம் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு இவ்வளோ அசிங்கமான போலீஸ் அப்படின்னு காமிக்க வைக்கிறதெல்லாம் பாண்டியன் ஸ்டோர்ஸில் மட்டும்தான் முடியும் அப்படின்னு தோணுது நமக்கு. ஒன்று லாவை கொண்டு வரதே இல்லை, போலீஸை கொண்டு வரதே இல்லை, சட்டம் பேசுகிறதே இல்லை. அப்படி பேசினா அது அசிங்கமாக பேசுகிறது அப்படிங்கிறது தான் கொடுமை. அப்போ வந்துட்டு கடைசியில் வந்துட்டு வேறு வழியே இல்லை, கடையை பூட்டிட்டு சரவணன் சொன்னாங்க, என் மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணி, என் புருஷன் தான் பொண்டாட்டி தாங்க வரலாம் அப்படின்னா. யார் நீங்கள்? கதிரா? ஆமாம். நீ தான் ட்ராவல்ஸ் வச்சிருக்கியா அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக கேட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கடைசியில் தப்பு பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் முடியாதுப்பா, அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க, இவங்களுக்கு தெரியாத வீட்டிலேருந்து லேடிஸ் வந்திருக்காங்க. அங்கே போய் பார்த்தா லேடிஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. லேடிஸை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ அரசி, ஐயோ ராஜி, அந்த அம்மா வந்து இப்படி வந்து வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க, பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களும் கேட்கலங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கையாவும் முயலும் கத்த. உடனே அந்த அம்மா அப்போ தான் போலீஸ் ஆஃபீஸர் வராங்க. வந்து என்ன இங்கே சத்தம் அப்படின்ட்டு. ஓ இதான் அவங்க குடும்பமா அப்படின்ட்டு. என்ன மேடம், என்ன நீங்கள் வாட்டுற குடும்பத்தை பூரா பொம்பளை பிள்ளையெல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சுனீங்க, என்ன பண்ணுறது? உங்கள் மேடமெல்லாம் கம்ப்ளைண்ட் தான் உங்களை கூட்டு வந்திருப்போம், ஒட்டுமொத்த குடும்பத்து மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் செந்திலை பிடிச்சி இழுத்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அதையும் இழுத்து தள்ளி உள்ளார விடுறாங்க.
இதெல்லாம் பாசிபிளா அப்படிங்கிறத பற்றி ஏன் இந்த மனுஷங்களுக்கு யோசிக்க தெரில? திரும்ப திரும்ப நான் பாரதிதாசன் திரும்ப இந்த மனுஷனுக்கு யோசிக்க தெரியல, இல்லை யோசிக்க பயப்படுறாங்களானாக்கா, இவங்க யோசிக்க பயப்படுறதே இல்லை. ஏன்னு கேட்டாக்க எதை கொடுத்தாலும் திம்பாங்க அப்படிங்கிறது தான் கதை. கடைசியில் அவனை இழுத்து கொண்டாது உள்ளார தள்ளுறாங்க. தள்ளுறோன்னே வந்துட்டு என்னன்னு பேசினாக்க உடனே வந்துட்டு என்ன மேடம் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, இவங்க மருமக தங்கமயில் மருமகளை என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்னாக்கா, என்ன நாங்கள் என்ன பண்ணோம், அவங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க மேடம், அவங்கள்ட்ட தான் கம்ப்ளைண்ட், அவங்க போய் ஃப்ராடு பயிலுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஃப்ராடுன்னு கேட்பாங்க. அந்த குடும்பத்தை கூப்பிடுங்க அப்படின்னா அவங்க வராங்க. அந்த அம்மாவுக்கு தான் நாக்கில் எதுவுமே கவலையே இல்லையா? அது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த அம்மாவுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான். அதனால் வந்து தைரியமாக வந்துக்கிட்டு என்ன பண்ணீங்க என்னன்னு சொன்னாங்க, இல்லைங்க நல்லா தான் கல்யாணம் முடிச்சு வச்சோம், கல்யாணம் முடிச்சு ஏங்க அந்த கல்யாணம் முடிச்சது கல்யாணம் முடிச்சு போனதெல்லாம் சொல்லாதீங்க, மற்றதெல்லாம் சொல்லுங்க. உடனே சொல்லுது, நாங்கள் வந்துட்டு நிறைய செலவு பண்ணி நிறைய நகை போட்டு தான் கல்யாணம் முடிச்சு வச்சோம். ஆனால் வந்துக்கிட்டு இந்த வீட்டில் வந்துக்கிட்டு எப்போ அவன் என் மகன் மாடா உழைச்சா ஓடா தேஞ்சா, ஆனால் இவருக்கு வந்து தொடக்கத்துலேருந்து என் மகளை பிடிக்கல, என் மகளை பிடிக்காமல் வேறு யாராவது கல்யாணம் முடிச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என் மகளை வந்துட்டு நான் வரதட்சணை கேட்டா சீர் கொண்டு வா செனத்தி கொண்டு வா அப்படின்னு சொல்லி நிமிஷம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சரமான கடுப்பாகி அடிக்க ஓடினாக்க இவங்க வந்துட்டு ஏய் தொலைச்சி போடுவீங்க, இப்போ தொலைச்சி போடுவீங்கன்னு சொல்லு அப்படின்னு. சரி, இப்போ அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அது உண்மையானதை இவங்கள்ட்ட விசாரிக்கணும். அதை விட்டுவிட்டு வந்து அவங்களே வந்து கதை சொல்கிறதெல்லாம் இது எந்த ஊர் நியாயம், இதெல்லாம் கட்ட பஞ்சாயத்து சமாச்சாரம் அது அப்படின்னு கேட்க வேண்டியது. அதாவது போலீஸை வந்துட்டு இன்றைக்கி சீனில் வந்துட்டு இதுதான்டா அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி போலீஸை கேவலப்படுத்தினது தான் ரொம்ப கொடுமை. உடனே வந்துட்டு அந்த அம்மா சொல்லுது, எல்லாம் வந்து வரதட்சணை பண்ணிட்டாங்க, எல்லாம் கேட்டாங்க, அதனால் முடியலன்னு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ என்னங்க பண்ணுறது, எஃப்ஐஆரை போட்டு உள்ளார தூக்கி வச்சுருவோம் அப்படிங்கும்போது இந்த அம்மா வருது, இந்த பொண்ணு வருது மீனா. அங்கே மீனாவுக்கு தகவல் போகுது. மீனா என்னன்னு கேட்குறாங்க இந்த விஷயம் அப்படின்னு உடனே புத்திசாலித்தனமாக போய் நகையெல்லாம் தூக்கிட்டு வராங்க, பழைய இந்த நகையெல்லாம். இங்கே வந்துக்கிட்டு என்னமோ நகை போட்டிங்க, என்ன நகை போட்டிங்க, 80 பவுன், எத்தனை 80 பவுன் போட்டிங்க, எத்தனை 80 பவுனில் எத்தனை நகை, எத்தனை ஃபேக்கு அப்படின்னாட்டா, இல்லை தப்பா காப்பா அப்படிங்கிறாங்க. சரி மேடம், நீங்கள் என்ன, நானும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான், நான் வந்து கேட்குறேன், நான் இது உங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் கொடுத்தா, யாரை கொடுமை பண்ணாங்க, நாங்கள் சரி கொடுமையை நிஜமாக பண்ணாங்களா, கொடுமையை அனுபவிச்சாங்களா, இல்லை வந்துட்டு வரதட்சணை கேட்டாங்களா, வரதட்சணை கொடுத்துட்டு சூடு வச்சாங்களா அப்படிங்கிறத ஏன் அந்த அம்மா விக்டிமை கேட்கல, மயிலை கூட்டு வரல, மயிலை கூட்டு வராமல் எப்படி நீங்கள் இதை அப்போ எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் கூட்டுற முடியும், அவங்களோட உண்மை என்னான்னு கேட்டிங்களான்னு. இல்லை அவங்க சொன்னாங்க, அதை கூப்பிட்றதுக்கு எப்படி கூப்பிட்ருவீங்க, போலீஸ் அதை அரெஸ்ட் பண்ணுவீங்களா நீங்கள், முதல்ல மயிலை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் 80 பவுன் நகை போட்டாங்களே, இதான நகமா தானம்மா அப்படின்னு, இல்லை அப்படிங்க, இங்கே பாருங்கள் இந்த ஃப்ராடு தலை பண்ணாதீங்க, மயிலை வந்து உண்மை சொல்ல வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அப்போ சொல்லுது இந்த பொண்ணு ஒன்று என்னென்ன பொய் சொன்னாங்க, என்னென்ன பண்ணாங்க, அதை வந்து எப்போ பண்ணாங்க, எப்போ பிரச்சனை வந்தது, இந்த பிரச்சனையில் என்ன ப்ராப்ளம் வந்து இருந்தது, இந்த பொய்களை எப்படி பெருசாக ஆக்குனாங்க அப்படிங்கிற சமாச்சாரத்தெல்லாம் மீனா வந்து தெளிவாக சொல்கிறாங்க. தெளிவாக சொல்லிவிட்டு அங்கே வரும்போதே அவங்க வந்து மயிலுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ மயிலை கூட்டுறாங்க, இந்த வாங்க மயிலை வாங்க சொல்லுங்கள், நீங்கள் இந்த நகை உங்கள் தானே, உங்கள் அம்மா என்னமோ நான் 80 பவுனும் பவுனாக போட்டாங்க, அதெல்லாம் இல்லை இப்படி யோசிக்குது திருதுன்னு யோசிச்சுட்டு, இல்லை இது எங்கள் அம்மா அப்பா தான் பொய் சொன்னாங்க, எங்கள் அம்மா அப்பா தான் பண்ணாங்க, இது வந்துட்டு எங்கள் அத்தை மாமாவுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த பொண்ணு கடைசியாக சொல்லுது அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனால் இவ்வளவு அவமானத்துக்கு பிறகு வந்துக்கிட்டு மயில் அவங்க அப்பா அம்மா பண்ணாலும் மயில் பண்ணாலும் இதுக்கெல்லாம் பேசிக் ரீசன் மயில் தானே அப்படிங்கிறப்ப இந்த மயிலை திரும்ப இந்த வீட்டில் வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற கொஷின் பெரிய கொஷின். அவங்க மயிலை வச்சுப்பாங்க, எனக்கும் கதை உடனுமே அப்படிங்கிறதுக்காக.